சிவானி வந்து ரொம்ப சூப்பரா வந்து அந்த பாரதியார் பாட்ட அவ்ளோ அழகா வந்து தத்ரூவமா பாடுறாங்க. அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவானிய பாராட்டுறாங்க. அடுத்து வந்து சிவானிக்கு வந்து பிரைஸும் கிடைக்குது. அதனால வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சிவானி பாப்பா பேச சொல்லுங்க. இந்த அளவு வந்து சூப்பரா பாடியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க பொன்னியத்த தான். அவங்க தான் எனக்கு இந்த பாட்ட சொல்லிக் குடுத்தாங்க. இந்த பாட்டு வந்து அவங்க எவ்ளோ அழகா பாடுவாங்க தெரியுமா? அப்படின்னோனே, சரி உங்க பொன்னியத்த யாரு? அப்படின்னோனே, சிவானி வந்து அங்க உட்காந்துருக்காங்களே அவங்க தான் அப்படின்னு பொன்னி வந்து மேடைக்கு வரவும் அப்படி சொன்னோன்னே, பொன்னி வந்து யோசிக்கிறாங்க. நான் எப்படி சக்தி அப்படின்னோனே, போ உன்ன தானே குழந்தை கூப்பிடுறா, போ சொன்னா கேளு அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அத்தை எனக்காக வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவானி கேட்டோன்னே, பொன்னியும் போறாங்க. மேடை ஏறுறாங்க. அப்போ வந்து சரி இவ்வளோ அழகா பாடிருக்கீங்களே, நீங்க பாடுறது எப்படி இருக்கும்னு நாங்க கேட்க விரும்புறோம். பாடுறீங்களா அப்படின்னோனே, மேடையில பாடணுமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அத்தை எனக்காக பாட மாட்டீங்களா அத்தை? அப்படின்னு சொல்லிட்டு சிவானி கைய பிடிக்கிறா. சரி கண்டிப்பா உனக்காக பாடுறேன்னு சொல்லிட்டு, சூப்பரா அந்த பாரதியார் பாட்ட அவ்வளோ அழகா வந்து தத்ரூவமா பாடிர்றாங்க. அதனால எல்லாருமே வந்து அதிர்ச்சியா பார்க்குறாங்க. பவானி அதிர்ச்சியா பார்க்குறாங்க. மேடையில வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம வந்து ஸ்டேஜ் ஃபியர் எல்லாத்தையுமே மறந்து அவ்வளோ அழகா பாடிட்டாளே! சிவானிக்காக தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பவானி. உண்மையிலேயே வந்து பொன்னி கிரேட் தான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்றாங்க. ஆமா பொன்னிக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கு. அவ ஸ்டேஜ் ஃபியரால தான் இவ்வளோ நாள் வந்து அமைதியா இருந்தா. ஆனா இன்னைக்கு வந்து குழந்தைக்காக அதையும் வந்து அவ வந்து சரி பண்ணிட்டா அப்படின்னோனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சூப்பரா இருக்குன்னு கிளாப் பண்றாங்க. பொன்னியத்த சூப்பர் அத்த செம்மையா பாடிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிவானி வந்து கட்டிக்கிறா. கொஞ்ச நேரத்துல பொன்னி தன்னையும் மறந்துடுறாங்க. எப்படி பொன்னி அன்னைக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியரா இருக்குன்னு நீ பாடாம விட்டுட்ட. இன்னைக்கு வந்து தைரியமா பாடுற. உண்மையிலே கலக்கிட்ட பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து பாராட்ட. எனக்கே தெரியலக்கா. குழந்தை சொன்னோன்னே குழந்தைக்காக நான் பாடிட்டேன். எனக்கு வந்து அவ்வளவா ஒண்ணுமே புரியல அப்படின்னோனே, பாத்தியா இப்ப ஸ்டேஜ் ஃபியர் உன்கிட்டருந்து போயிடுச்சு. உனக்கு இப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பா சீக்கிரமா பாரு ஒரு கச்சேரியே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீங்க வேறக்கா போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வெட்கப்படுறாங்க. பொன்னி எப்படி வெட்கப்படுறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தி வந்து பொன்னி நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி பாடுவேன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நீ வந்து மேடை ஏறும்போது எவ்வளோ பயந்த. அதனால நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க வந்து மறுபடியும் வந்து உனக்கு கஷ்டமாயிட போதோன்னு நினச்சு. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. நான் நல்லா தான் பாடினேன். எனக்கு இப்ப தெரியவே தெரியல. குழந்தை என் கூட இருந்தால்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன சிவானி உம்முன்னு இருக்க அவ்வளோதானா முடிஞ்சிச்சா? பின்ன பொன்னி சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் பாட்டு? அப்படின்ற மாரி கிண்டல் அடிக்கிறாங்க உஷா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் பிரைஸ் வாங்கினேன். பார்த்தீங்களா? எல்லாம் பொன்னியத்தையால தான். அது மட்டும் கிடையாது. பொன்னியத்த மேடையில நின்னு அவ்ளோ சூப்பரா பாடுனாங்க. அத வந்து இங்க பாருங்க மாமா வந்து கேமரால வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போட்டுருக்காரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது வந்து நம்பவே முடியலையே! பொன்னியா இது? ஆமா. என்னாலயும் நம்ப முடியல. பொன்னி பார்த்தீங்களா எப்படி கலக்குறான்னு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, கரெக்ட்டா அங்க ஜெயா வராங்க. ஜெயா வரும்போது கரெக்ட்டா அந்த வீடியோ வந்து ஓடுது. அத பார்த்து ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து "பாத்தியா பொன்னிய ஜெயா எப்படி பாடியிருக்கான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு எப்படிலாம் பேசுனீங்க, இப்ப பார்த்தீங்களா எல்லாரும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சக்தியோட அப்பா. இத பிரீத்தியும் பார்த்துடுறாங்க. பிரீத்தி செம்ம கடுப்பா இருக்கு. பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே சக்தி வந்து மேலும் மேலும் வந்து பொன்னிய பத்தி புகழ்ந்து பேசிட்டே போறாரு. அதெல்லாம் பார்க்குற ஜெயா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அப்படின்றாங்க. ஏம்மா? அப்படின்னோனே, பின்ன அதான் முடிஞ்சிச்சுல்ல எல்லாம் அவங்கவங்க வேலைய போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே ஜெயாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. பொன்னி பாடுனது. வந்து சக்தி சொன்னாரு, இந்த மாரி ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. அவளால பாட முடியாது எல்லாம் சொன்னீங்களே, இப்ப ஸ்டேஜ் ஃபியர தூள் தூளாக்கிட்டா. இதுக்கப்புறம் பாருங்க பொன்னி எப்படிலாம் பாட போறா அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க எல்லாரும்.